ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கிரீன் மொபைல் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சாம்சங் மொபைல் ஹேங் ஆன் லோகோ, ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட், இல்லை மொபைல் யூஸ் பண்ணிட்டு போது சடனாக ஆஃப் ஆகிடுது, இல்லை கஸ்டமர் யூஸ் பண்ண ஓவராக ஹீட் ஆகுது. இந்த மாதிரி இஷ்யூலாம் நம்மக்கிட்ட நிறைய மொபைல் சர்வீஸ்க்கு வரும். வரக்கூடிய மொபைல் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதாவது அதை எப்படி நம்ம ரெடி பண்ணணும், எந்த மெத்தடில் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும், திரும்ப ஃபால்ட் வராத மாதிரி பர்மனெண்ட்டான சொல்யூஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த பார்ட் 1 பார்ட் 2வில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் 1 வீடியோவில் மொபைல் எப்படி நம்ம செக் பண்ணணும், எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, ஃபால்ட் ஃபைண்டிங் பற்றி பார்த்துருந்தோம். பார்ட் 2ல் ஐசியை எப்படி ரிமூவ் பண்ணணும், எவ்வளோ ஹீட் டெம்பரேச்சர் வைக்கணும், எந்த மாதிரியான டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் போர்டு க்ளீன் பண்ணணும், எந்த மெத்தடில் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இதை பார்த்து நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு போர்டு வச்சு நீங்கள் வீடியோ போடுறத வச்சு நான் அதை பார்த்து ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோ முடிஞ்சதும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் அந்த வீடியோட லோகோ உங்களுக்கு ஷோ ஆகும், அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். பட் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் பார்ட் 1 பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2வும் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 3ல் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஐசியை நம்ம எந்த மெத்தடில் க்ளீன் பண்ண போகிறோம், எப்படி ரீபால் பண்ணணும், எவ்வளோ ஹீட் டெம்பரேச்சர் வச்சு எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், நமக்கு மொபைல் கம்ப்ளீட்டாக ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற பற்றி தான் பார்ட் 3ல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ பார்ட் 3யோட வீடியோ நம்ம எடுப்போம். இப்போ போர்டில் எந்த ஒரு இஷ்யூ இல்லை, பர்ஃபெக்டாக நம்ம எடுத்தாச்சு. இப்போ போர்டு நம்ம இதை ஓரமாக வச்சுருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐசியை க்ளீன் பண்ணணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதில் 2 ஐசி இருக்குது, CPU இன்னொன்று ரேம். CPU ரேம் ரெண்டுமே இருக்குது. ஒன் சைடு பார்த்தீங்கன்னா CPUவில் 2 பக்கமும் நம்ம ரீபால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் சைடு ஒரு ஐசியில் ஒரு பக்கம் மட்டும் ரீபால் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம CPU சைடு தான் க்ளீன் பண்ணணும். CPU சைடு தான் க்ளீன் பண்ணணும். இந்த சைடில் இருக்குது இல்லையா, இது பார்த்தீங்கன்னா CPU சைடு. இந்த சைடில் இருக்கிறது இது CPU சைடு. இதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்ம சிலிண்டர் சைடு க்ளீன் பண்ணுவோம். சிலிண்டருங்கிறது இதை ஓப்பன் பண்ணி கமுத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு சிலிண்டர் இருக்குது, இதை க்ளீன் பண்ணணும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டாக தான் ரேமை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதனால் ரேம் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இதில் சிலிண்டர் சைடு க்ளீன் பண்ணுவோம், CPU சைடு க்ளீன் பண்ணுவோம். தெரியுதா ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 மெத்தடில் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண முடியும். இதில் ப்ளூ இருக்கு இல்லையா ஐசியில், ஃபஸ்ட்டு இதில் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு சால்டிங் அயன் மூலியமாக மேலே இருக்க லெட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம். எடுத்துட்டு அதுக்கு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிளேட் வச்சு க்ளீன் பண்ணணும். ஒன்று இல்லை அப்படின்னா சால்டிங்கு டீசால்டிங் விக் வச்சு இதை க்ளீன் பண்ணுவோம். இதை 2 மெத்தட் பண்ணுவோம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நமக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகும். சால்டிங் வச்சு ஃபஸ்ட்டு லெட் எல்லாம் க்ளீன் பண்ணுறோம், ரெண்டாவது டீசால்டிங் வச்சு இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணும் இல்லையா, தேய்ப்போம் இல்லையா, தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஏன்னா புதுசாக ட்ரை பண்ணுறோம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு இந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். பண்ண முடியாதுன்னு பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க, புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, 2-3 டைம் ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிக்க எனக்கு வரல, இப்போ இங்கே கிளாஸ் ப்ராப்பராக நான் கற்றுக்கிட்டேன், இப்போ ட்ரை பண்ணேன் அப்படின்னாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ளோயர் மூலிமா ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்குவோம். க்ளூ ரிமூவர் பிளேடு இருக்கு இல்லையா, க்ளூ ரிமூவர் பிளேட் எடுத்துக்குவோம். இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஐசி போர்டில் க்ளூ ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் டெம்பரேச்சர் வச்சோம், சேனல் நம்பர் 1ல் வச்சு க்ளூ ரிமூவ் பண்ணோம். இப்போ ஐசியில் இருக்கிற க்ளூ ரிமூவ் பண்ண போகிறோம். ஐசியில் இருக்கிற க்ளூ ரிமூவ் பண்ணுறதுக்கு சேனல் நம்பர் 2ல் வச்சுக்கணும். சேனல் நம்பர் 2ல் எதனால் சேனல் நம்பர் 2ல் வைக்கிறோம் அப்படின்னா இதில் சால்டிங் லெட்டும் இருக்குது, க்ளூவும் இருக்குது. க்ளூ மட்டும்தான் இருக்குது அப்படின்னா சேனல் நம்பர் 1ல் வச்சு நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்க முடியும். இதில் சால்டிங் லெட்டும் இருக்குது, அதையும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துருவேன். ஒரே ஷாட்டில் 2 வேலையும் எனக்கு ஈஸியாக முடியணும் இல்லையா.
அப்போ சேனல் நம்பர் 2ல் வச்சுக்குவோம். சேனல் நம்பர் 2ல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 15 செகண்ட் ஐசி சுற்றி ஹீட் பண்ணுங்கள். எடுத்தோடனே க்ளூ ரிமூவ் பண்ணிடக்கூடாது. ஒரு விரல் டிஸ்டன்ஸில் நீங்கள் இதை பிடிச்சிங்க ப்ளோயர். எடுத்தோன்னே டைரெக்டாக தூரத்துலேருந்து ஹீட் பண்ண வேண்டாம், டைரெக்டாக பக்கத்தில் வச்சு 15 செகண்ட் மட்டும் ஐசி சுற்றி ஹீட் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்புறம் லேசாக கார்னர்ட்டு வந்து பிளேடை வச்சு யூஸ் பண்ணுங்கள். பிளேடு கார்னர்கிட்ட வச்சு லேசாக இப்படி அறுத்து தான் எடுக்கணும், லேசாக செதுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி செதுக்கி தான் எடுக்கணும். புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ பிளேடு எந்த இடத்துல கட் பண்ணுறோமோ அங்கே தான் ப்ளோயர் காட்டணும். இந்த இடத்துல ப்ளோயர் காட்டிட்டு இங்கே க்ளூ கட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ இதற்கு சால்டிங் லெட்டும் மெல்ட் ஆயிரும், க்ளூவும் எனக்கு மெல்ட் ஆகி வந்துடும் ஈஸியாக. பிளேடு எக்காரணத்தை கொண்டும் நேராக வச்சு யூஸ் பண்ணிடக்கூடாது. 60 டிகிரியில் படுக்க வச்ச மாதிரியே தான் பிளேடு வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகாது. ஓகேங்களா? இப்போ இதில் பார்க்குறப்போ உங்களுக்கு நிறைய ஸ்கின் டேமேஜ் ஆன மாதிரி தெரியும். ஸ்கின் டேமேஜ் பால்ஸ் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிடுச்சு, ஸ்கின் டேமேஜ் ஆன மாதிரி தெரியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட டேமேஜ் ஆகியிருக்காது. அது எப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் பேஸ்ட் இதில் அப்ளை பண்ணுவோம். ரெண்டாவது ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் அயன் வச்சு லேசாக மேலாப்பில் பட்டும் படாமல் லேசாக மேலாப்பில் இதில் வச்சு க்ளீன் பண்ணிடுவோம். ஓகேவா? லேசாக மேலாப்பில் பட்டும் படாமல் வச்சு க்ளீன் பண்ணி. இப்போ ஏதாவது ஒன்றோட ஒன்று ஜாயிண்டாக இருக்கா? எதுவுமே ஜாயிண்டே ஆகலை. இப்போ அடுத்ததை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பி ப்ரஷ் வச்சு மெட்டல் ப்ரஷ் வச்சு இதில் க்ளீன் பண்ணணும். மெட்டல் ப்ரஷ் வச்சு இதில் நிறைய கிரே பால்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்குது. ஒரு சில இடத்துல மட்டும் சில்வர் கலரில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் ரீபால் பண்ணால் ஆகுமா? ஆகாது. அப்போ இந்த கிரே பால்ஸ் எல்லாமே சில்வர் கலராக மாற்றணும். சில்வர் கலராக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மெட்டல் ப்ரஷ்ஷு ஐசியில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? போர்ட்லேயும் கம்பி ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். போர்டில் டீசால்டிங் விக்கு யூஸ் பண்ணணும், மெட்டல் ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது. ஐசியில் கம்பி ப்ரஷ் அதாவது மெட்டல் ப்ரஷ் யூஸ் பண்ணணும், டீசால்டிங் விக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதில் குழப்பம் இல்லைல்ல? தெளிவாக இருக்கீங்க இல்லையா? ஓகே. ஏன்னா இது ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் அங்கே கிடைக்காது. ஓகே. இப்போ வந்து நார்மலாக ஐபிஐ டிப் பண்ணிக்குவோம். ஐபிஐ டிப் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷில் கம்பி ப்ரஷ் வச்சு மேலாப்பு லேசாக க்ளீன் பண்ணுவோம். வச்சு அழுத்தி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயும் ஸ்கின் டேமேஜ் ஆயிரும். லேசாக மேலாப்பில் பட்டும் படாமல் தான் வச்சு தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ 4 டைரெக்ஷன் கார்னர்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்குவோம் நல்லா நீட்டாக. ஓகேவா? இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு காட்டுறவங்களுக்கு பாருங்கள் தெரியும். இதில் ஏதாவது ஒரு கிரே பால்ஸும் இருக்காது. எல்லாமே சில்வர் கலர் உங்களுக்கு வந்துடும். தெரியுதா? எல்லாமே சில்வர் கலர் வந்துருச்சா? எல்லாமே சில்வர் கலர் வந்துச்சு. கிரே பால்ஸ் நிறைய இருந்து எல்லாமே போயிடுச்சு இல்லையா? இப்போ இந்த சைடு நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்த ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா? அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்டர் சைடு பண்ணுவோம். சிலிண்டர் சைடு பண்ணுவோம். சிலிண்டர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சைடு இருக்குல்ல, இது ஸ்மால் சைஸ் சி. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்கும். இந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் இருக்குது. இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது. தெரியுதா? இந்த சைடு இருக்கிறது பிக் சைஸ் சி, பெரிய சி. இந்த சைடு இருக்கிறது மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி எல்லாமே கிரவுண்டு தான். பஸ்ஸர் சவுண்டு வரும். எல்லாமே இந்த சைடு எல்லாமே கிரவுண்டு. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே. இந்த சைடு கிரவுண்டே இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த சைடு கிரவுண்டும் இருக்கும். இந்த சைடு முக்கியமான லைன், மெயின் இம்பார்ட்டன்ட் லைனில் இந்த சைடு இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ட்ரையாக வச்சு க்ளீன் பண்ணிடுவாங்க. டீசால்டிங் விக்கு இதில் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு சில வீடியோவில் அதை மாதிரி பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இதில் ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு இதில் வச்சு அப்ளை பண்ணிடுவோம். ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு சுற்றி வச்சு அப்ளை பண்ணியாச்சா? அப்ளை பண்ணதுக்கப்புறம் சால்ட்ரிங் அயன் பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் இந்த மெத்தடில் இந்த டைரெக்ஷனில் தான் வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 லைன் மாதிரி தெரியுது இல்லையா? காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 லைன் தெரியுது இல்லையா? இந்த இடத்துல
2 லைன் தான் இங்கேருந்து வருது. ஆமாம் சார். தெரியுதா இல்லையா உங்களுக்கு? தெரியலாம் சொல்லுங்க, மறுபடி நல்லா க்ளீன் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல பாருங்க 2 லைன் தெரியுது இல்லையா இந்த பக்கம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு லைன் மட்டும் பாடுற மாதிரி இப்படி வச்சு சால்டிங் அயனை வச்சு இப்படி க்ளீன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா சிலிண்டர் டேமேஜ் ஆயிரும். பால்ஸ் சைஸு சின்னது பெருசு வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒர்க் ஆகாது உங்களுக்கு. அப்போது இந்த லைனில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது சால்டிங் அயன் எந்த மெத்தடில் வைக்கணும், இந்த மாதிரி ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி, சேம் அதே மாதிரி ரிவேர்ஸில் தான் கொண்டு போகணும். இப்படி ரிவேர்ஸில், புரியுதா? இது வரைக்கும் வந்துச்சா? அடுத்து ஐசியோட டைரெக்ஷன் மாற்றுங்க. மாற்றிட்டு மறுபடியும் இங்கேருந்து மறுபடியும் எல்லா லைனும் இந்த பக்கம் 4 லைன் வருது இல்லையா, இந்த லாலுமே எனக்கு சால்டிங் அயனில் கவர் ஆகணும். லேசாக மேலாப்பில் வச்சு அப்படியே ரிவேர்ஸில் கொண்டு போகணும். ஓகேவா? மறுபடியும் இந்த டைரெக்ஷன், இந்த மேலே இருக்கிற லெட் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துருவோம். அடுத்து இந்த டைரெக்ஷன், க்ளீன் பண்ணிட்டுமா. இப்போ ஒரு சில இடத்துல லெட்டு இருக்குது, ஒரு சில இடத்துல லெட் இருக்குது, க்ளீனாக வரல. மறுபடியும் 2வது டைம் சேம் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். இதில் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் டீசால்டிங் விக்கு யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்க அப்படின்னு உங்களுக்கு சிலிண்டர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃப்யூச்சரில் வேணால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் லேசாக மேலே அப்படி வச்சு அழுத்திடக்கூடாது. இதில் அழுத்துனீங்க அப்படின்னா இது ஹோல்ஸ் சின்ன சின்ன ஓட்ட மாதிரி குழியாக இருக்கு இல்லையா, அந்த குழியெல்லாம் டேமேஜ் ஆயிரும். டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். ஐசி ரொம்ப ரிஸ்க்கு, ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கஸ்டமர் நம்மளை நம்பி 10,000 5,000 20,000 30,000ங்கிற மொபைல் கொடுத்துருக்காங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டுக்கு நம்ம கொண்டுட்டு வரல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே இருக்கிற லெட் எல்லாமே எடுத்தாச்சு. இதில் இருக்கிற லெட் எல்லாமே எடுத்தாச்சு. ஒரு சில இதில் மட்டும் லெட்டு இருக்குது. நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன், எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது காட்டுறேன். இப்போ ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சைடெலாம் பர்ஃபெக்டாக க்ளீன் ஆன மாதிரி இருக்குது. இந்த சைடில் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா பால்ஸ் இருக்கு இல்லையா, சின்னதாக. இதையும் ஒரு டைமு நீங்கள் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்க. வருதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துச்சு அப்படின்னா ஓகே, வரல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். ஏன்னா இது மேலேயும் க்ளூ அப்ளை ஆகிருக்கும். லேசாக சால்டிங் ஆயின்னு லெட்டை மட்டும் அதுங்க வச்சு நீங்கள் டிப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேவா? வந்துருச்சா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா குளூ ஏதாவது இருக்கா, சென்டரில் இருக்கு இல்லையா, சென்டரில் இந்த இடத்துல குளூ இருக்குல்ல, அந்த குளூவும் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நேரம் அதுலேயே இருந்துச்சு அப்படின்னா திரும்ப ஃபால்ட்டு வரும். இப்போ வந்து குளூ மட்டும்தான் ரிமூவ் பண்ண போகிறோம், சால்டிங் லைட் எதுவுமே கிடையாது. குளூ மட்டும்தான் ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால் சேனல் நம்பர் 1ல் வச்சுக்கோங்க. நம்மள எஸ்எம்டி ப்ளோயரில் சேனல் நம்பர் 1ல் வச்சுக்கோங்க. 1ல் வச்சுட்டு நம்ம ஹீட் பண்ணி இது மேலே இருக்கிற குளூ மட்டும் லேசாக சுரண்டி எடுப்போம். வருது இல்லையா குளூ? வருதா இல்லையா? சிலிண்டரில் பற்றக்கூடாது பிளேடு. எவ்வளோதான் ஸ்பீடாக ஒர்க் பண்ணோம்னாலும் பிளேடு வந்து இது சென்ட்ரல் தான் இருக்கணும், இது ஓரத்தில் இதில் பற்றக்கூடாது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் சிலிண்டருக்குள்ளே இருக்கு இல்லையா குளூ, இதுக்குள்ளே அழுக்கு இருக்கு இல்லையா, தெரியுதா இல்லையா, ஒவ்வொரு ஹோல்ஸுக்குள்ளே இருக்கும் கருப்பாக இருக்கு இல்லையா, அந்த குளுவும் க்ளீன் பண்ணணும். அது க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிங் பண்ணும்போது பால்ஸ் வந்து உள்ளே உட்காரும், கனெக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா நாட் பாசிபிள், ஆனே ஆகாது. அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உங்களுக்கு ஈஸியாக வரணும் அப்படிங்கிறக்கோசரம் சின்னதாக ஒரு மூடி எடுத்துக்குவோம். சின்னதாக ஒரு மூடி எடுத்துக்குவோம். இந்த மூடியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐபிஏ ஊற்றி இதில் வச்சு க்ளீன் பண்ணிக்குவோம். காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மூடியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம
ஐசி மெக்கானிக்கு வந்து லிக்விடு இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஐசிக்கு சிலிண்டர் சைடு க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம இந்த லிக்விடு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். மற்ற இதுக்கெல்லாம் நார்மல் ஐபிஏ இருந்துச்சு அப்படின்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது அதிகமாக கையிலையும் படக்கூடாது. கையில் பட்டுச்சு அப்படின்னாலும் ஸ்கின் டேமேஜ் ஆகும். மெக்கானிக் 850 வருது இல்லையா, அந்த லிக்விடு லேசாக ஒரு 10 ml 20 ml இருந்துச்சுன்னா போதும். ஐசி எடுத்து இப்போ நம்ம இதுக்குள்ளே இதை போட்டுருவோம். தெரியுது இல்லையா உங்களுக்கு? ஐசி இதுக்குள்ளே போட்டுருவோம். போட்டுட்டு மறுபடியும் இதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு இது ஒரு ப்ராசஸ் சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரே டைரெக்ஷனில் வச்சு இதை க்ளீன் பண்ணணும். ஒரே டைரெக்ஷனில் வச்சு க்ளீன் பண்ணுவோம். ப்ரஷ்ஷில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே இது மாதிரி ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி ஹார்ட் ப்ரஷ் இது வந்து யூஸ் பண்ணும்போது இதில் ஒன் சைடு இந்த கிராஸ் இந்த கார்னர் வருது இல்லையா, இந்த கார்னர்கிட்ட வச்சு தான் க்ளீன் பண்ணி சென்டரை இப்படி நேருக்கு நேரம் நெத்து குத்தில் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ஹோல்ஸுக்குள்ளே இருக்க குளூ க்ளீன் ஆகாது. ஏன்னா இதோட நரம்பு உள்ளே போகாது. அப்போ கார்னர் சைடில் இப்படி வச்சு கிராஸை வச்சு க்ளீன் பண்ணும்போது ஓரத்தில் இருக்கிற நரம்பு ஒவ்வொன்றா குழிக்கு உள்ளே இறங்கி ஒவ்வொன்றா உள்ளே இருக்கிறது ரிமூவ் பண்ணி எடுத்துரும். அப்போ ஈஸியாக க்ளீன் ஆகும், ரொம்ப குயிக்காகவும் உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். இப்போ ப்ரஷ் வச்சுட்டு ஒரே டைரெக்ஷனாக க்ளீன் பண்ணுவோம். 4 பக்கம் 4 டைரெக்ஷனுக்கு ஐசியில் இது 4லையுமே வச்சு ஒரே டைரெக்ஷன் இப்படி தான் தள்ள போகிறோம். இல்லை அப்படின்னு நீங்கள் இப்படி ரிவேர்ஸில் இழுக்கக்கூடாது. இதில் ரிவேர்ஸில் இழுக்கணும் அப்படின்னா ப்ரஷ் இப்படி பிடிக்கக்கூடாது. ப்ரஷ் வந்து எனக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் இப்படி வச்சு பிடிக்கணும். இப்படி வச்சு பிடிச்சா அப்படின்னா எனக்கு ரிவேர்ஸில் இப்படி எடுத்துக்க முடியும். புரியல? இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு டைரெக்ஷனில் ஐசியை பிடிச்சிக்கோங்க, கையில் பிடிச்சிக்கிட்டு இங்கே வச்சு நம்ம ப்ரஷ் வச்சு இதை க்ளீன் பண்ணுறேன். இந்த சைடு ஒவ்வொரு டைரெக்ஷன்லையும் ஒரு 10 டைம் மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். அடுத்த டைரெக்ஷன் ஐசி திருப்பிக்குவோம். திருப்பிட்டு இந்த டைரெக்ஷனில் வச்சு ஐசி அழுத்தி பிடிச்சிங்க. தெரியுது உங்களுக்கு? ஓகே. இந்த டைரெக்ஷனில் வச்சுட்டு இந்த சைடில் வச்சு ஒரு 10 டைம். அடுத்து இந்த டைரெக்ஷன் திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இதில் ஒரு 10 டைம் நீங்கள் இதை க்ளீன் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து ஒவ்வொரு டைரெக்ஷனும் ஒரு 10 டைம் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக க்ளீன் ஆயிரும். ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை. இதில் போட்ட உடனே நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இது ஊறணுங்கிறது மேட்ரு கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு டைரெக்ஷன் இப்படி வச்சுக்கிறேன். ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு நான் இதை திரும்பவும் இந்த சைடு வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். இது க்ளீன் பண்ணுறதுக்கு சலுப்பு பட்டுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணாமல் சரியாக க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் பாலிங் ப்ராப்பராக வராது. இதில் ஒரு பால்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா மொபைல் ஆன் ஆகாது. சிபியூவில் ஒரு பால்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா மொபைல் எப்படி ஆன் ஆகலையோ அதே மாதிரி சிலிண்டர் சைடும் ஒரு பால்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா மொபைல் ஆன் ஆகாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் ப்ராப்பராக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் நீட்டாக டைமிங் எடுத்து க்ளீன் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்க அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டோம் இல்லையா? க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து ஐசி எடுத்து வெளியே வச்சு செக் பண்ணி பார்த்துருவோம். இது ஓரமாக வச்சுருவோம். இப்போ இதில் செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தா அப்படின்னா ஏதாவது குளூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீட்டாக தெரிஞ்சிடும். குளூ இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் க்ளீன் பண்ணுங்கள். குளூ இல்லையா ஒன்றும் பிரச்சனை, அடுத்தது ரீபால் பண்ண இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? சப்போஸ் இதில் 1-2 குளூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சரியாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணல, இன்னும் கொஞ்சம் நேரம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா க்ளீனாக வந்துடும். இதில் குளூ இருக்கு இல்லையா? தெரியுது இல்லையா? இருக்கா இல்லையா? இதில்
அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட டியூசர் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அதை வச்சு எடுத்துக்கணும். டியூசரு ஷார்ப்பாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 11 நம்பர் பிளேடு இருக்கு இல்லையா, 11 நம்பர் பிளேடு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். சப்போஸ் 11 நம்பர் பிளேடு உங்கள்கிட்ட இல்லை, ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா உங்களோட ட்ராவலில் இந்த மாதிரி நீடில் கொடுத்துருப்பேன், சின்னதாக நீடில் ட்ராவல் இருக்குது உங்கள் ட்ராவலில். அந்த நீடில் வச்சு நீங்கள் இதில் வச்சு லேசாக மேலாப்பில் வச்சு இதை க்ளீன் பண்ணிக்க முடியும். இப்படி லேசாக சைடில் இருக்கிற இது வந்து உடஞ்சிடக்கூடாது, சிலிண்டர் வந்து உடஞ்சிடக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை ரீபால் பண்ணுவோம். ரீபால் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்க்ராப்பரில் பிபிடி பேஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்க்ராப்பரில் பிபிடி பேஸ்ட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துங்க. பிபிடி பேஸ்ட் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது கரெக்டாக உட்காரும். லிக்யூடாக இருக்கக்கூடாது, லிக்யூடாக இருக்கவே கூடாது. லிக்யூடாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம ரீபால் பண்ணும்போது டென்சில்ஸ் இல்லாமல் ரீபால் பண்ணுறோம். வித்தவுட் டென்சிலில் சிலிண்டர் சைடு ரீபால் பண்ணணும். அப்போ நல்லா இது பிபிடி பேஸ்ட்டு எடுத்துங்க. எடுத்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு இடத்துக்கு 4 இடத்துல வச்சு நல்லா டிப் பண்ணி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். ட்ரை பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா பிபிடி பேஸ்ட்டு கரெக்டாக உள்ளே போயிடும். லிக்யூடாக இருந்துச்சுன்னா ஹீட் பண்ணும்போது எல்லாம் பபுள்ஸ் மாதிரி லிக்யூட் எல்லாம் மேலே வரப்போ பால்ஸும் மேலே வந்துடும், ரிமூவ் ஆகி வந்துடும். புரியுதா? ஓகே, இதை வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா ஓரமாக வச்சுருவோம். எப்போவுமே பேடில் வச்சு பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சுங்க. ஐசியை ஸ்டாண்டில் வச்சுக்கங்க. ஸ்டாண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் இதில் பிபிடி பேஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணணும். தெரியுது இல்லையா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிபிடி பேஸ்ட் டைரெக்டாக ஃபில் பண்ணும். இது குழியாக தானே இருக்குது, அதனால் உள்ள குழியில் ஃபுல்லாக இறங்குற மாதிரி எவ்வளோ அழுத்த முடியுமோ அழுத்தி உள்ள பிபிடி பேஸ்ட்டை அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் சைடு வந்து இது பிபிடி பேஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம். நல்லா அழுத்தி அப்ளை பண்ணுவோம். வலிச்சு எடுத்துருவோம். அடுத்த டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷனில் க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணி இந்த பக்கமும் பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ரொம்ப ஓரத்தில் தானே இருக்குது லைனு, தெரியுதா இல்லையா? லைனு ஓரத்தில் மட்டும்தான் இருக்குது, சென்டர் வரைக்கும் கொண்டு போகணுங்கிறது கிடையாது. இங்கே இந்த 4 லைன் எனக்கு கவர் ஆச்சு அப்படின்னா போதும். இங்கே மட்டும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து அப்ளை பண்ணிட்டு வருவாங்க. அப்ளை பண்ணாதீங்க. அப்படியே இதிலே வளைச்சி எடுத்துருவோம் இந்த சைடு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிபிடி பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிட்டோமா? அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணணும். எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டான எல்லா பால் சைஸ் ஒரே மாதிரி ஒரே ஈவனாக வரும். இப்போ இந்த க்ளீன் பண்ணும்போது வச்சு தேய்ப்பாங்க. தேய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது மேலே வச்சு தேய்ப்பாங்க. அது மாதிரி தேய்க்க வேண்டாம், ப்ராப்பராக வராது. கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. அதனால் என்ன பண்ணி ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுருங்க. ஸ்டாண்டு ஓரமாக வச்சுருங்க. இந்த மாதிரி பேடில் வச்சுக்கோங்க. பேடில் வச்சுக்கிட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லிப் ஆகாது, கிரிப்பாக நின்றுக்கும். ஐசி கிரிப்பாக நின்றுக்கும். இப்போ துணி வச்சு நல்லா கையில் மடித்து வச்சுங்க. இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு நல்லா அழுத்தி க்ளீன் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி க்ளீன் பண்ணி எடுங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஐசி ஒவ்வொரு பால்ஸும் தனித்தனியாக தெரியணும். ஒவ்வொரு பால்ஸும் தனித்தனியாக தெரியணும். இது ஒன்றோடு ஒன்று இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கக்கூடாது. பார்த்தீங்க அப்படின்னா பால்ஸ் எல்லாம் தனித்தனியாக தெரியணும். ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு தெரியுது ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கா பால்ஸ் எல்லாம். இந்த இடத்துல 1-2 ஜாயிண்ட் ஆகிருக்கு இல்லையா? இந்த மாதிரி விடக்கூடாது. இதையும் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி நீட்டாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நல்லா நீட்டாக வந்துருச்சு இல்லையா? ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகும், எல்லாம் தனித்தனியாக வந்துடும். தெரியுதுங்களா? பால்ஸு எதுவுமே ஜாயிண்ட் ஆகி இருக்கக்கூடாது. இப்போ அடுத்து வந்து இதை வந்து ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் இருக்க பிபிடி பேஸ்ட் இருக்கு இல்லையா எக்ஸ்ட்ரா, இதையும் க்ளீன் பண்ணணும்.
ஏன்னா இதனால கூட வந்து ஹீட் ஆகி பால்ஸ் வந்து ஜம்ப் ஆகி உள்ளே வந்து விழுந்துடும், இல்லை வெளியில் கீழே போக்கும் ஓய் ஒட்டிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணீங்க, டிஷ்யூ பேப்பரை நீங்கள் இல்லை அப்படின்னா துணி வச்சுங்க. துணி வச்சுட்டு ஐசி எடுத்து இதில் ஓரத்தில் இருக்கிற பிபிடி பேஸ்ட்டு இதில் க்ளீன் பண்ணிடுங்க. இப்படி 4 டைரெக்ஷன்லையும் ஓரத்தில் இருக்கிற பிபிடி பேஸ்ட்டை க்ளீன் பண்ணிடுவோம். அடுத்தது நம்ம பேடில் வச்சு ஹீட் பண்ணக்கூடாது இல்லையா? ஆமாம் சார். ஸ்டாண்டில் வச்சுக்கோம், பிசிபி ஸ்டாண்டில் வச்சு நம்ம இதை ஹீட் பண்ணுவோம். பிசிபி ஸ்டாண்டில் வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சேனல் நம்பர் 2 சேனல் நம்பர் 2ல் வச்சுக்குவோம். சேனல் நம்பர் 2ல் வச்சுட்டு ஐசி இப்படியே கீழே வச்சு ஹீட் பண்ணக்கூடாது. கீழே வச்சு ஹீட் பண்ணால் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ப்ளோ பண்ணும்போது பால்ஸ் அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகாது, ரொம்ப நேரம் எடுத்துக்கும், டைமிங் அதிகம். அப்போ ஐசி என்ன பண்ணும், ஐசி டியூசரில் வச்சு இப்படி கிராஸாக பிடிச்சிக்குவோம். ஐசியை கிராஸாக பிடிச்சிக்கும். கிராஸாக பிடிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே சப்போர்ட்டிங் இருக்கணும். ஃபுல்லாக எடுத்து மேலே தூக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படி ஹீட் பண்ணக்கூடாது. இப்படி ஹீட் பண்ணோம் அப்படின்னு என்ன ப்ளோயர் இதை காட்டும் போது இப்போ காற்று இது மேலே பட்டுச்சு அப்படின்னா ஐசி ஸ்லிப் ஆயிரும். ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடும், டேமேஜ் ஆயிரும். பால் ஐசி டேமேஜ் ஆகாது, பால்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிரும். மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும். அதனால் ஐசி மேலே தூக்கக்கூடாது, இதிலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இப்படியே வச்சு பிடிச்ச மாதிரி வச்சுக்குவோம். பிடிச்ச மாதிரி கிராஸை வச்சு பிடிச்சிட்டு லேசாக ஹீட் பண்ணும். ஃபஸ்ட்டு தூரத்துலேருந்து ஹீட் பண்ணும். எடுத்தோன்னே பக்கத்தில் கொண்டு போகக்கூடாது. எடுத்தோன்னே பக்கத்தில் கொண்டு போகக்கூடாது. ப்ளோயர் தூரத்தில் அந்த 4 விரல் டிஸ்டன்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் இருந்து இதில் மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்கத்தில் கொண்டு போகணும், பொறுமையாக கொண்டு போகணும், ரொம்ப ஸ்பீடாக பண்ணக்கூடாது. பால்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சா, இதுக்கப்புறம் பக்கத்தில் கொண்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வச்சுருங்க. ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃப்ளோட்டிங் பால்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஃப்ளோட்டிங் பால்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் எல்லா பால்ஸுமே ஒட்டி இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா ஜூம் பண்ணி காட்டுவோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பால்ஸுமே ஒட்டி இருக்கா தெரியுது இல்லையா, எல்லாமே ஒட்டி இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு லைனாக இன்ச்சு பை இன்ச்சாக ஒவ்வொரு லைனாக செக் பண்ணும். இந்த இடத்துல பாருங்கள் 2 பால்ஸ் கிராஸாக இருக்கா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 பால் கிராஸாக இருக்கா. இந்த 2 பால்ஸும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகலை. வந்துருச்சா, வருதா இல்லையா? ஒப்புக்கு சும்மா பால்ஸ் கிரியேட் ஆகிருக்கு, கனெக்ட் ஆகலை. இந்த இடத்துல ஒரு பால்ஸ் இருக்கு இல்லையா, இதுவும் ஒட்டலை. ஏன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளூ இருக்குது, அதனால் இது ஒட்டலை, கிராஸாக இருக்குது. தெரியுதா? இதுவும் ஒப்புக்கு தான் இருக்குது. இந்த மாதிரி பால்ஸ் எதுவுமே வரக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் செக் பண்ணணும். எந்த ஒரு பால்ஸுமே நமக்கு கிராஸாக வரக்கூடாது. கிராஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் டியூசர் வச்சு ஊசியை இதை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணி தள்ளி பார்த்துங்க, இது ஒட்டி இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு கிராஸாக வரக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பால்ஸுமே ஒரே ஈவனாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இந்த இடத்துல 2 ஃப்ளோட்டிங் பால்ஸ் இருக்குது. ஏன்னா இது பிக் சைஸ் சி, பெரிய சி, இது எல்லாமே கிரவுண்டு தான். 1 2 மிஸ் ஆச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம், விட்டுருங்க. ஆனால் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே கம்பல்சரி ப்ராப்பராக இருக்கணும். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும், ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. புரியுதா? அடுத்து இந்த பால்ஸ் எல்லாம் சைஸு ஒரே ஈவனாக இருக்கா அப்படிங்க இப்படி கிராஸை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இப்படி கிராஸை வச்சு பார்த்தா அப்படின்னு நமக்கு இதில் பால்ஸ் ஏதாவது தெரியுதா? எதுவுமே தெரியல. அப்போ பால்ஸோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. பால்ஸோட சைஸு சின்னதாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னொரு டைம் இதில் பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணி ரீபால் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஏன்னா எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஈஸியாக ரீபால் பண்ணிக்க முடியும். இதை ஈஸியாக ரீபால் பண்ண முடியும் அப்படிங்கிறனால இன்னொரு டைம் பிபிடி பேஸ்ட் இந்த சைடில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரீபால் பண்ணுவோம். இதில் எல்லா பால்ஸுமே ஒரே ஈவனாக வரணும். சின்னது பெருசு எதுவுமே ஒன்று கூட வரக்கூடாது. சேம் அதே மாதிரி மறுபடியும் க்ளீன் பண்ணுவோம். துணி வச்சு நல்லா நீட்டாக இதுலேயும் க்ளீன் பண்ண மறுபடியும். பால்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம்லேயே எல்லா பாலும் கிளியராக இருந்ததுன்னா
எல்லாமே ஒரே சைஸாக இருக்கும். பால் சைஸ் சின்னது பெருசு வரக்கூடாது. இல்லை, பால் சைஸ் சின்னது பெருசு வர காரணம் ஒன்றோட ஒன்று ஜாயிண்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமே கிளியரா வந்துனா செகண்ட் டைம்ல தேவையில்லை. இப்போ பாருங்கள் தெரியும் உங்களுக்கு, பால்ஸ் ஏதாவது ஒன்று ஏதோ ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படிங்க மறுபடியும் பாருங்கள். பார்த்துட்டு எல்லா பக்கம் நீட்டாக க்ளீனாக துடைச்சிருங்க. எந்த அளவுக்கு நீட்டாக துடைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நல்லா அழுத்தி க்ளீன் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் ரெண்டாவது சேம் அதே மாதிரி ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணணும், சைடில் பிபிடி பேஸ்ட் ஒட்டி இருக்கா இல்லைன்னு பார்க்கணும் இல்லையா? ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா அதையும் க்ளீன் பண்ணணும். இல்லை அப்படின்னா அப்படியே வச்சு நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. ஐசி மேலே ரொம்ப மேலே தூக்கக்கூடாது. இப்படி லேசாக கிராஸாக பிடிச்சிக்குவோம், ரொம்ப இதாக இல்லாமல். லேசாக கிராஸாக பிடிச்சிட்டு தூரத்துலேருந்து ஹீட் பண்ணுவோம். ரொம்ப எடுத்தோன்னே பக்கத்தில் வச்சு ஹீட் பண்ணாதீங்க, தூரமாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பக்கத்தில் கொண்டு போங்க. ஓகேங்களா? திரும்ப ஒரு டைம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள். ஐசியை கம்ப்ளீட்டாக செக் பண்ணு, ஜூம் பண்ணி மறுபடியும் ஏதாவது ஃப்ளோட்டிங் பால்ஸ் ஏதாவது வந்திருக்கா என்ன ஏதுன்னு கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பால்ஸு வெளியில் லேசாக தெரியுதுங்களா? இதில் பால்ஸ் எல்லாமே தெரியுது இல்லையா? தெரியுதே இல்லைங்களா? தெரியுது. ஓகே, இந்த மாதிரி எல்லாமே ஒரே ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. அடுத்த ப்ராசஸ்க்கு ஐசி ரெடி. அப்போ அடுத்த ப்ராசஸ் நம்ம சிபியு ரீபால் பண்ணணும். சிபியு ரீபால் பண்ணுறதுக்கு டென்சில்ஸ் வச்சு பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1-2 மிஸ் ஆன மாதிரி இருக்கு இல்லையா? பிபிடி பேஸ்ட் அப்ளை ஆகிருக்கு இல்லையா? திரும்ப ஒரு டைம் லாஸ்ட்டாக இதை ரீபால் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு டைம் க்ளீன் பண்ணிக்குவோம். சால்ட்டிங் அயன் வச்சு கரெக்டாக ரீசால்ட் பண்ணுவோம். இப்போ தான் பண்ணணும், ஏன்னா எந்த ஒரு ஐசியுமே நம்ம ரீபால் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீசால்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த ரீசால்ட்டிங் ப்ராசஸ் இந்த இடத்துல இப்போ பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏன் நம்ம ரீசால்ட் பண்ணலை அப்படின்னா, இதில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பால்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். பால்ஸு கிரியேட் ஆகிருக்கும். கிரியேட் ஆன பால்ஸ் நம்ம கீழே வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த இடத்துல ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆன மாதிரி தெரியுதா? பெரிய பால்ஸாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துடும். அதனால தான் அந்த அப்போ வந்து நம்ம அதை ரீசால்ட்டிங் ப்ராசஸ் பண்ணலை. அதில் இப்போ வந்து சேம் அதே மாதிரி டியூசர் வச்சு பிடிச்சிக்குவோம் ஐசியை. இல்லை பிசிபி இது ஐசி ஹோல்டர் இருந்துச்சுன்னா அதில் வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லேசாக மேலாப்பில் வச்சு இதை ரீசால்ட்டிங் பண்ணுவோம். ஃபுல்லாக வச்சு அழுத்திட வேண்டாம், லேசாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு ஐசியில் ஏதாவது கிரே பால்ஸ் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி, கிரே பால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணணும். கிரே பால்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப டைரெக்டாக நம்ம இதை ரீபால் பண்ணுவோம். டிஷ்யூ பேப்பர் ஒன்று இந்த ஐஸ்கிரீம் உள்ள பால் இருக்க ஒன்று பிரச்சனை இல்லை. இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிஷ்யூ ஸ்டென்சில்ஸ் ப்ராப்பராக கிரிப்பாக நிற்கும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல டிஷ்யூ பேப்பர் நம்ம வச்சு ஐசி இதில் வச்சுருவோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டென்சில் பண்ணுவோம். இது யூனிவர்சல் பண்ணுவோம், சேம் டென்சில் பண்ணுவோம். யூனிவர்சல்லே பண்ணலாமா? இல்லை சேம் டென்சில் வேணும், அதுலேயும் பண்ணி காட்டுறோம். நான் சேம் சென்ஸ்லேயே பண்ணி வாங்கினா போதும். யூனிவர்சல் ஓகே. எது இருந்தாலும் நம்ம பண்ணுவோம். இருங்க வச்சு எது மேட்ச் ஆகுதுன்னு வச்சு செக் பண்ணிக்குவோம். அப்போது இந்த பேட்டர்ன் இதில் மேட்ச் ஆகுது. இப்போ டென்சில்ஸ் வந்து பக்காவாக நம்ம க்ளீன் பண்ணிக்குவோம். எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறோமோ டென்சில்ஸ் அந்த அளவுக்கு ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும். ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் அரையும் குறையுமா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா பாதி பால்ஸ் இதுலேயே ஒட்டிக்கிட்டே வந்துடும். ஓகே,
சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டென்சில்ஸ் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சா? டென்சில்ஸில் எந்த ஒரு குழு எதுவுமே இருக்கக்கூடாது, ப்ராப்பராக இருக்கணும். பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ரீபாலிங்கும் பக்காவாக வரும். ஓகேங்களா? டென்சில்ஸ் பர்ஃபெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பிடிச்சிக்குவோம். ஓகேங்களா? அடுத்து பிபிடி பேஸ்ட்டு அதே மாதிரி சேம் ட்ரையாக எடுத்துக்குங்க. லிக்விடாக வைக்கக்கூடாது, ட்ரையாக எடுத்துக்குங்க. ஐசியில் ஸ்டென்சில்ஸில் மேட்ச் ஆகாத நம்பர் பார்த்து வைக்கணுமா இல்லை வச்சு பார்த்தா பண்ண முடியும்? இல்லை, அதுலேயே நம்பர் இருக்கும். நம்பர் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா யூனிவர்சல் இருந்துச்சு அப்படின்னா யூனிவர்சல்லையும் நீங்கள் பண்ண முடியும். எங்கள் டியூசர். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக டியூசரு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி பிடிச்சிக்குவோம். ஐசிக்கு வெளியில் வச்சு பிடிச்சிக்கிறேன் நான். டென்சில்ஸ் ப்ராப்பராக வச்சுருக்கணும். நீங்கள் டென்சில்ஸில் எல்லா பால்ஸும் கரெக்டாக கனெக்ட் ஆகியிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடணும். 4 கார்னர்லையுமே எல்லா பால்ஸுமே ஒரே இந்த இடத்துல ஒரு பால்ஸ் தெரியும், அதே நேருக்கு இந்த இடத்துலையும் லாஸ்ட்டாக ஒரு பால்ஸ் தெரியுதா இல்லையா? இந்த இடத்துல ஒரு பால் தெரியும், இதே நேர் பால்ஸு இந்த இடத்துலையும் தெரியுதா இல்லையா? இதே நேர் பால்ஸு இந்த இடத்துலையும் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது ஸ்கோப்பில் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்க. அப்போ ஐசி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. இல்லை அப்படின்னா ஒரு லைனே மிஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல ஒரு லைனை விட்டு வச்சுருக்கும் இல்லையா? தெரியுதா இல்லையா? இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும் நீங்கள். ஏன்னா அதுக்கு அந்தாண்ட ஒரு லைன் டென்சில்ஸில் ஐசியில் லைன் இருக்கா இல்லையான்னு தெரியாது. இப்போ ஒரு லைன் விட்டு வச்சிருக்கு அப்படின்னா எனக்கு ஈஸியாக தெரிஞ்சு அதுக்கு அந்தாண்ட பால்ஸ் இல்லை. புரியுது இல்லையா? இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டைம் கார்னராக வச்சு சூஸ் பண்ணி வைக்கிறப்போ ஒவ்வொரு லைன் மிஸ் ஆகும். ஒன்று மேல் சைடு மிஸ் ஆகும், இல்லை சைடில் ஏதோ ஒரு பக்கம் மிஸ் ஆகும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறப்போ இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க. இப்போ பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணுவோம். பிபிடி பேஸ்ட்டு ஸ்க்ராப்பர் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு பிபிடி பேஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். இதில் ஏதோ இருக்குது பால்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பிபிடி பேஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம். மறுபடியும் அப்படியே வலிச்சு எடுத்துருவோம். ரெண்டாவது பக்கத்தில் பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணுவோம். இதுலேயும் வலிச்சு எடுத்துருவோம். மூணாவது இந்த இடத்துல. புரியுது இல்லையா? பிபிடி பேஸ்ட் இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு, சுத்தமும் பண்ணிடுவோம். போர்டோ டைம் நீட்டாக அழுத்தி க்ளீன் பண்ணிடுவோம். துணி வச்சு துடைக்கணும். துணி வச்சு லேசாக மேலாப்பில் வச்சு துடைப்பாங்க. நல்லா அழுத்தி க்ளீன் பண்ணுங்கள். அழுத்தி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சிலிண்டர் சைடு எப்படி க்ளீன் பண்ணோம் அந்த மாதிரி இருக்கணும். பால்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக தெரியணும். தெரியுதா? ஒவ்வொன்றும் டாட்டும் தனித்தனியாக தெரியுது இல்லையா? இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணணும். ஒன்றோட ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து டியூசரை எடுத்து இந்த கையில் மாற்றி மறுபடியும் இதில் வச்சு பிடிச்சிக்கும். இதில் வச்சு பிடிக்கிறப்போ லேசாக சேம் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பால்ஸ் சின்னதாக தெரியுது, ட்ரை ஆன மாதிரி தெரியுது இல்லை? இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸில் பால்ஸ் இல்லாத மாதிரி ஒரு பாலே தெரியுது. அதில் அப்ளை பண்ணிடுவோம் லேசாக. இப்போ திரும்பவும் சேம் அதே மாதிரி வச்சு பிடிச்சிக்குவோம். பிடிச்சிட்டு சேனல் நம்பர் 2 வச்சுட்டு 4 விரல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். எடுத்தோன்னே பக்கத்தில் வைக்கக்கூடாது. ஏன்னா பிபிடி பேஸில் லிக்விட் டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா லிக்விட் ஃபஸ்ட்டு வெளியில் வரும். கொஞ்சம் கொஞ்சம் லிக்விடாக வருதா, தண்ணி மாதிரி வருது இல்லையா? ஆமாம் சார். அப்போ அந்த தண்ணி மாதிரி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே வச்சு பொறுமையாக ஹீட் பண்ணுங்கள். அது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் பால்ஸு கிரியேட் ஆகும். ஒவ்வொன்றா கிரியேட் ஆகிறப்போ பக்கத்தில் கொண்டு போய்க்குவோம். ஓகேங்களா? இப்போ எல்லா பால்ஸுமே நமக்கு ஒரே ஈவனாக வந்துடும். எதனால் அப்படின்னா நம்ம பிபிடி 2வது டைம் அப்ளை பண்ணிவிட்டு செதுக்கியே எடுத்துட்டு அப்போவே நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பால்ஸ் சின்னது பெருசு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த பால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த பால் அந்த இடத்துல க்ளூ இருக்கிறனால அப்படி தெரியுது. இப்போ ஐசி நம்ம எடுத்துருவோம். பொறுமையாக எடுக்கணும். ரொம்ப ஃபோர்ஸாக எடுத்திங்கன்னா ட்ராக் கட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இது ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம்.
நம்ம யூனிவர்சலில் பண்ணோம் இல்லையா, அதனால் இதில் எக்ஸ்ட்ரா பால்ஸு நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல நார்மல் ப்ரஷ் கொடுப்போம். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா பால்ஸ் இருக்கும் இல்லையா, 1 2 அந்த மாதிரி பால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீட்டாக ஒரே டைரெக்ஷனில் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாமே வந்துடும் வெளியில். இந்த டாட்டா அதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு எக்ஸ்ட்ரா பால்ஸ் தான் இருக்கக்கூடாது, சின்ன சின்ன அது பால்ஸ் இல்லை, அதில் பார்க்குற பால்ஸ் மாதிரி தெரியுது. இதில் பால்ஸோட சைஸ் எல்லாம் பார்த்துக்குவோம், ஒரே ஈவனாக இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா. அது பால்ஸு கிடையாது, ஹீட் பண்ணிட்டு காட்டுவோம். இப்போ பால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி தெரியுதா இல்லையா உங்களுக்கு? பால்ஸ் இருக்குது, பட் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. இது திரும்ப வந்து நம்ம ரீஹீட் பண்ணோம் அப்படின்னா அது இருக்குது, அது பால்ஸ் இல்லை, அது டாட் மாதிரி இருக்குது. இப்போ வந்து இது வந்து அதுன்னா திரும்ப நம்ம ரீஹீட் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக அதோட பொசிஷனில் போய் உட்காந்துரும். உட்காரதே இல்லை அப்படின்னு செக் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது சேம் தூரத்தில் வச்சு ஹீட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஐசி கிராஸாக பிடிச்சிருக்கிறோம், ரொம்ப மேலே தூக்கக்கூடாது ஐசியை. பால்ஸ் ஒவ்வொன்றா நகரும். ரொம்ப நேரம் ஹீட்டும் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பால்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிடும். ஓகே, இப்போ ஹீட் பண்ணியாச்சா? ஹீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஐசி செக் பண்ணும். பால்ஸ் எல்லாமே ஒரே ஈவனாக ஒரே சைஸாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே தானே? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஐசியை. போர்டு நம்ம செக் பண்ணிட்டோம் இல்லையா ஆல்ரெடி. ஆட்டோ ரீடிங் எடுக்கலை. ரெண்டாவது போர்ட்டு டிடெக்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கவே இல்லை. ஏன்னா சிபியூ ரேம் இல்லை அப்படின்னா நமக்கு போர்ட் டிடெக்ட் ஆகாது இல்லையா. சிபியூ இல்லை அப்படின்னா போர்ட்டு டிடெக்ட் ஆகாது. இப்போ வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து திரும்ப ஒரு டைம் காம்பனண்ட் ஏதாவது மிஸ் ஆகிருக்கா, என்ன ஏது உள்ள டஸ்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும். நிறையா கிரே பால்ஸ் இருக்கு இல்லையா, க்ளூலாம் இருக்கு இல்லையா. இதையும் ஒரு டைம் நம்ம துணி வச்சு நல்லா ட்ரையாக க்ளீன் பண்ணிக்குவோம். ஏன்னா இந்த மாதிரி குளு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒட்டாது. ஓரத்துலாம் நல்லா நீட்டாக துணி வச்சு நல்லா ட்ரையாக க்ளீன் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக க்ளீன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பால்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிடும். லிக்விட் மாதிரி குளூ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் ஒட்டாது. ஓகேங்களா? எல்லாமே ட்ரையாக க்ளீன் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம். கொஞ்சமாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு கையில் வச்சு மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி இதை அப்ளை பண்ணிடுவோம். லேசாக மேலாப்பில் லேயர் மாதிரி அப்ளை பண்ணிடணும். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. ரொம்ப அழுத்தினா ட்ரையாக வந்துடும். ஒரு லேயர் மாதிரி இருக்கணும் மேலே. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐசி ஃபிக்ஸ் பண்ணோம்ல, சிபியூ ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம நோஸ் பாயிண்ட்டு கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. நோட் பண்ணி வச்சுருப்போமா இல்லையா. மேலே ரேம் தான் ஃபிட் பண்ணுவோம். சிபியூ வந்து ரீபால் பண்ணுங்க. சிபியூ நோட் பண்ணலை. அப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, பிக் சைஸி மேல் பக்கம் வரும், ஸ்மால் சைஸி கீழே வரும்னு சொன்னேன்னா இல்லையா. இப்போ இந்த சைடு பார்த்தா தெரியுதா, இந்த இடத்துல ஸ்மால் சைஸி கீழ் சைடில் இருக்குது. அப்போ நோஸ் பாயிண்ட் இந்த பக்கம் வரும். நம்ம ஸ்க்ராப்பர் எங்கே பண்ணோம், இன்செர்ட் பண்ணோம், இங்கே மேலே இன்செர்ட் பண்ணோம். மேலே இன்செர்ட் பண்ணுறப்போ பிக் சைஸி இந்த சைடில் இருக்குது, தெரியுது இல்லையா. அப்போ இந்த பொசிஷனில் கரெக்டாக ஐசியை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல ஒரு நோஸ் பாயிண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு நோஸ் பாயிண்ட் இருக்குது இல்லையா. அதுக்கு கரெக்டாக நீங்கள் ரெண்டுமே எக்ஸாக்டாக வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஹீட் பண்ணுவோம் இல்லையா. ஹீட் பண்ணும்போது சேனல் நம்பர் 2 வச்சு தூரமாக வச்சு ஹீட் பண்ணணும். எடுத்துனா பக்கத்தில் கொண்டு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு கீழே அப்ளை பண்ண ஃப்ளக்ஸ் பேஸ்ட் எல்லாமே மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிற வரைக்கும் பக்கத்தில் கொண்டு போகக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக கொண்டு போனீங்கன்னா ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு கீழே வச்சதெல்லாம் மெல்ட் ஆகி உள்ளே போயிடுச்சா.
உள்ளே போனதுக்கப்புறம் லேசாக பக்கத்தில் கொண்டு போகணும். ஒரே இடத்துல ஹீட் பண்ண வேண்டாம், ஐசி சுற்றியும் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 15 செகண்ட் மட்டும் ஹீட் ஆயிடுச்சா? அதுக்கடுத்து சேனல் நம்பர் 3க்கு மாற்றிடுவோம். சேனல் நம்பர் 3க்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக மவுஸ் ஹேண்டில் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், ஐசியை மூவ் ஆகி உக்காந்துருவோம். ஐசி நகருதா? நகர்ந்துருச்சா? நகர்ந்துச்சா இல்லையா? மூவ் ஆகிட்டே இருக்கா? இப்போ வந்து லேஸை வச்சு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? ஐசி அதோட பொசிஷனில் உட்காந்துருச்சு. அவ்வளோதான். அடுத்து சூடாக இருக்கு இல்லையா? ஆறட்டும். ஆறுற வரைக்கும் நம்ம சும்மா உட்காந்துருக்க வேண்டாம். இப்போ இன்னொரு வேலை எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா? ஐசி க்ளீன் பண்ண, ரேம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? அந்த ரேமை வந்து நம்ம க்ளீன் பண்ணி ரீபால் பண்ணிடுவோம். இந்த கேப்பில் இது ஓரமாக எடுத்து வச்சுருவோம். ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ரேமை நம்ம க்ளீன் பண்ணுவோம். இது ரேம் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஈஸியான வேலை. ஃபஸ்ட்டு ஃப்ளக்ஸ் பேஸ்ட் டைரெக்டாக அப்ளை பண்ணிடுவோம். இப்போ சிவி சைடு ரீபால் பண்ணுறோம்ல பேஸ்ட் போட்டு, அதுக்கு டென்ஷன் இல்லையா? ஆஹா, சிலிண்டருக்கு டென்ஷன் தேவையில்லை. இப்போ ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டோம் இல்லையா? இதில் ரேமில் லேசாக மேலாப்பில் இருக்கிறது இந்த லெட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். ஓகேவா? இதில் லெட் எதுவுமே இல்லை. அடுத்து என்ன பண்ணுவோம்? கம்பி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடுவோம். இதில் எல்லாமே கிரே பால்ஸ் தானே இருக்குது. ஐபிஐ டிப் பண்ணிக்குவோம். ஐபிஐ டிப் பண்ணிட்டு லேசாக மேலாப்பில் சில்வர் கலர் வந்துருச்சா? கொஞ்சம் கிரே கலர் தானே இருக்குது, இருக்கட்டும். அடுத்து ரீசால்ட் பண்ணுவோம் இல்லையா? ரீசால்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும். ட்ரையாக வச்சு இதில் சால்ட்டு பண்ணக்கூடாது. ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ வந்து இதை வந்து ரீசால்ட் பண்ணுவோம். ஓகே, நீட்டாக ஒரு டைம் தொடச்சிடுவோம். தொடச்சிட்டு இதை ரீபால் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம். இரு அவசரப்படக்கூடாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் உங்கள்கிட்ட சேம் மாடல் டென்சில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இதுலேயும் பண்ணலாம். இல்லை யூனிவர்சல் இருக்குது அப்படின்னாலும் அதுலேயும் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சேம் மாடல் டென்சில்ஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். நீங்கள் இந்த டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரேம் வந்து ரீபால் பண்ணுவோம். ரேம் ரீபால் பண்ணுறதுக்கு சேம் மெத்தட். இப்போ நம்ம சிபியூவில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் சைடு எத்தனை டைம் ரீபால் பண்ணணும்? 2 டைம் பண்ணோம் இல்லையா? அப்போ பால்ஸ் எல்லாம் அதோட சைஸ் பெருசாகவே இருக்கும். அப்போ ரேமில் ரீபால் பண்ணும்போது ஒரே டைம் மட்டும்தான் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா சிலிண்டர் சைடு நான் ஒரே டைம் தான் ரீபால் பண்ணேன் அப்படின்னா இதோட பால்ஸு ரேமில் பண்ணும்போது 2 டைம் பண்ணிக்கணும். புரியுதா? அப்போ இதில் நம்ம ஒரே டைம் தான் பண்ண போகிறோம். சப்போஸ் அப்படி வரல, சரியாக வரல அப்படின்னாலும் திரும்ப 2 டைம் பண்ணும்போது பால்ஸ் எல்லாம் கட் பண்ணி இதில் எடுக்கணும். சேனல் நம்பர் 2ல் வச்சுட்டு நீங்கள் ரீபால் பண்ணுங்கள். சரியா? ஓகே,
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பாலு ரேமு வந்து பார்த்தீங்கன்னா ரீபால் நமக்கு ஆயிடுச்சு. அடுத்து பாலிங்கோட சைஸ் எல்லாம் பார்க்கணும் இல்லையா, ஒரே ஈவனாக இருக்கா இல்லையான்னு, ஒரே சைஸாக இருக்கா இல்லையான்னு. இதுலையும் சின்னது பெருசு எதுவுமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரே சைஸாக ஒரே மாதிரி இருக்குது. ஓகேவா. இப்போ ரேம் எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். அடுத்து போர்டு வந்து நமக்கு கூல் ஆயிருக்கும் இல்லையா, ஆறி இருக்குமா ஆறி இருக்காதா, ஆறி இருக்கும். இப்போ போர்டோட கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம். ஃபோல்டர் எடுத்து செக் பண்ணுவோம். CPU இருக்கறனால போர்ட் டிடெக்ட் ஆகும் சார். போர்ட்டு கம்பல்சரி டிடெக்ட் ஆகணும். ஆச்சு அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் போக முடியும். இப்போ போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோ ரீடிங் எடுக்குதா இல்லையா அப்படின்னு டிசி பவர் சப்ளையில் செக் பண்ணுவோம். டிசி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு பூட் கேபிள் இதில் இன்செர்ட் பண்ணிடுவோம். டிசி பவர் சப்ளை இப்போ ஆட்டோ ரீடிங் ஏதாவது எடுக்குதா, எடுக்கலை. இப்போ ரீடிங் எவ்வளோ எடுக்கணும் வித்தவுட் ரேமில் 150க்குள்ளே ரீடிங் எடுக்கணும் இல்லையா, ரீடிங் எடுக்கணும் ப்ளஸ் ஸ்டக்காகி நிற்கணும் இல்லையா. வித்தவுட் ரேமில் இஎம்சி இல்லை. இப்போ 137 ரீடிங் எடுக்குது, ஸ்டக்காகி நின்றுச்சா. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ரீடிங் 148 சம்திங் ரீடிங் எடுத்துச்சு, 149ல் ரீடிங் எடுத்துச்சு. அப்போ ரேம் இல்லைன்னு தானே அர்த்தம் அது. இப்போ சேம் நான் CPU வச்சுட்டேன், வச்சதுக்கப்புறம் ரேம் இல்லை அப்படிங்கிறப்ப அதே ரீடிங் வருதா இல்லையா, 149 சேம் அதே ரீடிங் வந்துருச்சு இல்லையா. இப்போ ரேமு எனக்கு இல்லை, CPU நான் ரீபால் பண்ணி பர்ஃபெக்டாக இதில் வச்சுருக்கேன். அடுத்து போர்ட் டிடெக்ட் பண்ணணுமா இல்லையா, ஃபஸ்ட் நம்ம போர்ட் செக் பண்ணோம். போர்ட்டு டிடெக்டே ஆகலை. இப்போ வித்தவுட் ரேமு CPU மட்டும் இருக்குது. இப்போ செக் பண்ணும்போது USB நாட் ரெகனைஸ்னு வரணும், போர்ட்டு டிடெக்ட் ஆகணும். ஆனால் ரேம் இல்லை அப்படிங்கிறனால USB நாட் ரெகனைஸ்னு வரணும். அது வருதா இல்லையா செக் பண்ணிடுவோமா. முன்னால வந்து EMMC கனெக்ட் ஆகல, ஆமாம் அதே மாதிரி கனெக்ட் ஆகலைங்கிற ரீடிங் இருக்கு, நம்ம கனெக்ட் பண்ணல. ஒரு சில லைன் மட்டும் கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு சில லைன் கனெக்ட் ஆகலை. அப்போ இப்போ வந்து போர்ட் டிடெக்ட் ஆகுது ஏன் செக் பண்ணிடுவோம். USB நாட் ரெகனைஸ்னு இந்த இடத்துல நமக்கு போர்ட் வரணும் இல்லையா, உடனே கனெக்ட் ஆன் பண்ணால் உடனே வராது, கொஞ்சம் நேரத்தில் வந்துருச்சா. போர்ட்டு டிடெக்ட் ஆயிருச்சு, USB நாட் ரெகனைஸ் வந்துருச்சா. அப்போ நமக்கு போர்டு வந்து இப்போ ஓகே கண்டிஷனில் இருக்கு, ஓகே கண்டிஷனில் இருக்கு. அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம் இல்லையா. ரேமு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், CPU ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணோம். அப்போது ஐசி அதுவாக போய் நகர்ந்து போய் உக்காந்துச்சு. அடுத்து ரேமை ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டுக்கு பதிலாக ரோசின் பேஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, ரோசின் பேஸ்ட் அப்ளை பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா நமக்கு அடிக்கடிக்கு ட்ரை ஆகுறது அப்படிங்கிறனால ரேம்னால தான் ட்ரை ஆகுது. ரேம் ட்ரை ஆகுறதுனால தான் நமக்கு ஹேங் ஆன் லோகோ ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் வருது. இது ரொம்ப நாளைக்கு வரணும், ப்ராப்ளம் வரக்கூடாது. அதனால் ரோசின் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். ரோசின் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசி ஹீட் ஆகும். ஐசி ஹீட் ஆகுறப்ப என்ன ஆகும், பேஸ்ட் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகுறப்ப லைட்டாக கொலன்னு ரொம்ப கெட்டியாக தான் இருக்கும் ரோசின் பேஸ்ட்டு. மற்ற ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டுன்னா என்ன ஆகும், தண்ணி மாதிரி உருகி வெளியில் வந்துடும். ரோசின் பேஸ்ட்டு கெட்டி கொலன்னு மெல்ட் ஆகி அதே க்ரீம் மாதிரி அப்படியே இருக்கும். மாதிரி ஐசி கூல் ஆகிறப்ப என்ன ஆகும், மாதிரி க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஐசி க்ரிப்பாக பிடிச்சிக்கும், ஐசியை ட்ரை ஆக விடாது. புரியுதா. அதனால் நம்ம ரோசின் பேஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ எகைன் இந்த கம்ப்ளைண்ட் வராது சார், வராது. இதுலேயும் ஃப்ளக்ஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் கண்டிப்பாக ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரும், ஆனால் கொஞ்சம் குயிக்காக வந்துடும். 3 மாதத்துல 4 மாதத்தில் வந்துடும். ஓகேங்களா. ரோசின் பேஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டோமா, ஒரே நிமிஷம் கிளியரன்ஸ் பண்ணிப்போம். தெரியுது இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரேமை வந்து நம்ம ஷேக் பண்ண போகிறதுல எக்ஸாக்டாக வச்சு கரெக்டாக அப்படியே கீழே இறக்குறோம். ஓகேவா. ரேமுக்கு நோஸ் பாயிண்ட் எந்த டைரெக்ஷனில் வச்சோம், இந்த டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னு நோட் பண்ணோம் இல்லையா. சேம் அதே டைரெக்ஷனில் ரேமு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கரெக்டாக அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், முன்ன பின்ன இருக்கக்கூடாது. மைக்ரோஸ்கோப் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணும்போது பிளராக தெரிஞ்சு அப்படின்னு நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபோக்கஸ் கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டான பொசிஷனில் வச்சு செக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். பிளராக தானே இருக்குது, பரவாயில்ல அப்படியே வச்சுருவோம் அப்படின்ட்டு வைக்காதீங்க, மாறிடும். ஓகேவா. நோஸ் பாயிண்ட்டுக்கு எக்ஸாக்டாக இருக்கா, 2 நோஸ் பாயிண்ட்டு தெரியுது இல்லையா உங்களுக்கு. இப்போ ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணும்போது எடுத்தோன்னே சேனல் நம்பர் 3ல் வச்சு பண்ணக்கூடாது. சேனல் நம்பர் 2 ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சேனல் நம்பர் 2ல் வச்சு 4 விரல் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஏன்னா எடுத்தோன்னே பக்கத்தில் வச்சுன்னா ரேமு சும்மா மேலே ஒப்புக்கு இருக்குது, பறந்துடும். தூரத்தில் வச்சு லேசாக ஹீட் பண்ணுவோம்.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் கொண்டு போகணும். சரியா? சைடில் எல்லாம் மெல்ட் ஆகுதுல்ல ரோசின் பேஸ்ட். ஓகே, இப்போ பக்கத்தில் வந்துட்டுமா? பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் ஐசி நகர்லையா? இப்போ நகரில் அடுத்த சேனல் நம்பர் 3க்கு மாற்றிடுவோம். எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கீழே வச்ச ஃப்ளக்ஸ் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது மெல்ட் ஆகி ஓரத்தில் வெளியில் வரணும். வெளியில் வர வரைக்கும் ஹீட் பண்ணணும். ஏன்னா அது மெல்ட் ஆகி வெளியில் வந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கிற ஐசி ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஏன்னா இதில் ஃப்ளக்ஸ் வச்சு அப்படின்னா இதுலேயும் மெல்ட் ஆகி வரும். இதில் தான் நம்ம ஃப்ளக்ஸே வைக்கலையே, அப்புறம் எப்படி வெளியே வரும்? அப்போ கீழே இருக்கிற ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு மெல்ட் ஆகி வெளியில் வர வரைக்கும் இதை ஹீட் பண்ணுவோம். லேசாக வந்துருச்சு அதில். ஏன்னா ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு லைட்டாக தான் நம்ம வச்சுருக்கோம், அதிகமாக வைக்கல. இப்போ இது ஹீட் ஆகட்டும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே டிரைவர் ஐசி நம்ம ரீபால் பண்ணலை. இந்த பக்கத்தில் ஒரு ஐசி இருக்குது இல்லையா, இந்த இடத்துல சின்ன ஐசி இருக்குது, தெரியுதா? ஆமாம் சார். இந்த ஐசி வந்து ட்ரையாக இருக்கும். நம்ம பண்ண வேலையில் இந்த ஐசி ட்ரையாக இருக்கும். இது ட்ரை ஆகிருந்துச்சு அப்படின்னா நமக்கு மொபைல் வைப்ரேட் ஆகும், ஆன் ஆகும், ஆனால் டிஸ்பிளேல எதுவுமே வராது. ஓகேவா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஐசியும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து ரீபால் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். சம்டைம் இது வரும், சம்டைம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்துடும். இது பண்ண தேவையில்லை. இல்லை அப்படின்னா வரல அப்படின்னா டிஸ்பிளேவுக்கு இதுவும் எடுத்து ரீபால் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம இது செக் பண்ணி பார்ப்போம். வந்துருச்சு அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா இந்த ஐசியும் எடுத்து ரீபால் பண்ணுவோம். போர்டு ஹீட்டாக இருக்குது, கூலிங் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் 1 by 1 பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடும். இதை லைவாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா 1 ஹவரில் ரெடி பண்ணிட முடியும். பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு ஸ்பீடுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு நீங்களும் ஐசி ரீபால் பண்ணிங்க இல்லையா? ஆனால் உங்களுக்கு டைமிங் கேட்டது எவ்வளோ? அடுத்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ராப்பராக பண்ண பழகுங்க. ப்ராப்பராக பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் நீங்கள் பண்ணும்போது உங்கள்கிட்ட டைம் கேட்கணும். 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்குள்ளே இதை ரீபால் பண்ண முடிச்சிடணும். 15 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே ரீபால் பண்ணிங்க. இப்போ 10 நிமிஷம் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க. அதுக்கு இதோட ஸ்பீடாக எவ்வளோ பெஸ்ட்டான டைமுக்கு என்ன பண்ண தேவை முடியும். அப்புறம் 7 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க. அப்படிங்கிறப்போ ஸ்பீடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஒரு நாளைக்கு என் டேபிளில் 10 மொபைல் வருது, 20 மொபைல் வருதுன்னா ஒரே நாள் என்னால் ரிப்போர்ட் கொடுக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாகவும் ஒர்க்கு பண்ணணும், ப்ராப்பராகவும் பண்ணணும். அதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம டூல்ஸ் ப்ராப்பராக இருக்கணும் எல்லாமே. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரேம் ஃபிக்ஸ் பண்ணி போர்டு கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. ஓகேங்களா? போர்டு ஹீட்டாக இருக்குது. போர்டு ஹீட் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா திரும்ப வச்சு நம்ம செக் பண்ணலாம். திரும்ப வச்சு இதை செக் பண்ணலாம். லேசாக வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால நம்ம இதை கூலர் ஃபேன் வச்சு கூல் பண்ணிக்குவோம் போர்டு. ஓகே, எப்போவுமே வந்து ஹீட்டு ஆறிச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஐசி மேலே கையை வச்சு நீங்கள் செக் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சீல்டு இருக்கு இல்லையா பக்கத்துலேயே, இந்த சீல்டு மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கண்டினியூவாக செக் பண்ணி பார்ப்போம். நம்ம போர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு போட்டோன்னே நீங்கள் பேட்டரிக்கு கனெக்டர் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி செக் பண்ண வேண்டாம். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா போர்டு CPU ஒர்க் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் நீங்கள் DC பவர் சப்ளையில் வச்சு தான் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ DC பவர் சப்ளையில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிகர் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஆட்டோ ரீடிங் ஏதாவது எடுக்குதா, ஷார்ட் இருக்கா அப்படின்னு தெரியணும் இல்லையா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் DC பவர் சப்ளையில் வச்சுருக்கோம், பட் ஆட்டோ ரீடிங் எதுவுமே நமக்கு இங்கே எடுக்கலை. ஓகேங்களா? இப்போ பவர் கீ வந்து நம்ம ட்ரிகர் பண்ணுவோம். பவர் கீ ட்ரிகர் பண்ணோன்னா 150, 200, 300, 350. ஓகே, மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பூட்டிங் ஆயிடுச்சு இல்லையா? மொபைல் பாருங்கள் பூட்டிங் ஆயிடுச்சு. 1 ஆம்பியர் வரைக்கும் எடுக்குது இல்லையா? மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் செக் பண்ணி பார்த்துடலாம். பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் பாருங்கள் கம்ப்ளீட்டாக இது பூட்டிங் ஆகி உள்ளே போகுதா இல்லையா அப்படிங்க செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஆச்சு இந்த மொபைலில்? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹேங் ஆன் லோகோவில் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ப்ரீ ஹீட் பண்ணோமா? ப்ரீ ஹீட் பண்ணினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூட்டிங்காக உள்ளே போயிடுச்சு, ஆனால் பேட்டர்ன் லாக் போட்டுருந்துச்சு. ஓகேவா?
பேட்டர்ன் லாக் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம CPU RAM இது ரெண்டுமே ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு பர்ஃபெக்டான மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மொபைல் ஆன் ஆயிடுச்சு. இது பூட்டிங் ஆகி உள்ளே போகுதா இல்லையா பாருங்கள், பூட்டிங் ஆகி உள்ளே போயிடுச்சு. அடுத்தது இதில் டச் எல்லாமே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி இதில் பாருங்கள், ஆல்ரெடி சேம் அதே பேட்டர்ன் போட்டிருக்காங்க. பேட்டர்ன் லாக் இருக்குது, என்ன பேட்டர்ன் லாக்குன்னு தெரியல. இப்போ நமக்கு டச் எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இதில் பேட்டர்ன் லாக் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் 1 by 1 ஃபால்ட்டு ட்ரேஸ் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல செக் பண்ணணும், பிசியில் கனெக்ட் பண்ணால் போர்ட் டிடெக்ட் ஆகுதா இல்லையா, அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ரேம் கண்டிஷன் ப்ராப்பராக இருக்கா இல்லையா, ரீபாலிங் பண்ணும்போது சிலிண்டர் சைடில் எந்த மெத்தடில் நம்ம ரீபால் பண்ணணும், இது எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் பெஸ்ட்டான ரிசல்ட் கொண்டு வரணும், உங்கள்கிட்ட வர மொபைல் எல்லாமே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ரிசல்ட்டில் கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி பெஸ்ட்டான ஹேண்ட் ஸ்கில் நாலேஜ் எல்லாமே வந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.